ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் மெஷ் நோடல் அண்ட் தென் பேசிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்திருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போ இதில் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் சிம்பிளிஃபிகேஷனில் சிமெட்ரி இந்த கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க் ரிடக்ஷனில் நம்ம சீரிஸ் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம். அண்ட் தென் ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். For a competitive exams point of view, now you see this diagram. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து நான் அந்த ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் இதை யூஸ் பண்ணி என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். சரியா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் திஸ் சர்க்கியூட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு எ பிரிட்ஜ் சர்க்கியூட். சரிங்க. இப்போ ஆப்போசிட் ஆம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா போத் ஆர் ஈக்குவல். ஸோ அதை கான்செப்ட் வச்சு தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ த்ரூ திஸ் மிடில் பாயிண்ட் 10 ஓம் ரெசிஸ்டருங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், இந்த நெட்வொர்க்கை என்னால் எளிமையாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? பட் இங்கே வந்து நம்ம சிமெட்ரி கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்? இது வந்து ஒரு சின்ன நெட்வொர்க், நம்ம பிரிட்ஜ் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறதுனால சொல்றோம். இதே பெரிய பெரிய நெட்வொர்க் போகக்குள்ள எனக்கு இந்த சிமெட்ரி கான்செப்ட் வச்சு என்னால் எளிமையாக போட முடியும். சரிங்களா? சப்போஸ் இது வந்து எனக்கு ஒரு 1 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கவும் முடியாது. So in such cases, we use these symmetry concepts in order to get the answer within a short time period. சரிங்களா? ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், if the circuit is given like this, there are different types of symmetry is there. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு சிமெட்ரியா பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து மிரர் சிமெட்ரி. ஸோ த நேம் இட் செல்ஃப் சேஸ் இட் ஷுட் பி எ மிரர். தட் மீன்ஸ் இப்போ இங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், ஆப்வியஸ்லி யுவர் இமேஜ் வில் பி லுக்ஸ் லைக் ஹியர். அப்போ ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்கும். அப்போ இந்த மாதிரி மிரர் சிமெட்ரியில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மிரர் இங்கே எப்படி இருக்கு எனக்கு, இட் ஷுட் பி வெர்டிகல், இப்படிதான் வந்து நிக்க வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ என்னுடைய மிரர் சிமெட்ரி அப்படின்னு வரக்குள்ள இதை நான் எப்படி பண்ணணும்னா, இந்த சர்க்கியூட்ல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டிரா த ரெட் லைன் ஹியர், இந்த பாயிண்ட்ல வரைஞ்சேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸும் இந்த மிரருக்கு மீன் இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ரைட் சைடு இருக்கிற போர்ஷன்ஸும் எப்படி இருக்கு எனக்கு, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிமிலர் கான்செப்ட்ல இருந்தது அப்படின்னா, ஸோ இது வந்து கம்மிங் அண்டர் மிரர் சிமெட்ரி. சரிங்களா? மிரர் சிமெட்ரிக்கு இது இந்த இந்த பாயிண்ட் இந்த லைன் வரையணும் பாத்தீங்களா, இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா, இட் இஸ் நத்திங் பட் மை சென்டர் லைன் ஆர் சென்டர் ஆக்சிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சென்டர் லைன் ஆஃப் சிமெட்ரிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்து தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைனை பொறுத்து ரெண்டுமே எனக்கு சிமிலரா இருக்கா? இப்போ இதை என்னால எளிமையா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க அந்த சிமெட்ரி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இங்க ஒரு கரண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா ரெண்டுமே சேம் நெட்வொர்க், எங்கேயுமே மாற்று கருத்து இல்ல. இப்போ இது வழியா ஐங்கிற ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ இது வந்து எனக்கு ரெண்டா பிரியணும், வேற வழியே இல்ல. I1 இப்படி பிரியுதுன்னு வச்சுக்கலாம். இது வழியா போகிறது I2 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் சிமிலர்லி இங்க 2 பார்த்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி எனக்கு என்ன வரணும்? இது வழியாவும் I1 அப்படிங்கிற கரண்ட் வரணும். இது வழியா என்ன வரும்? I2ங்கிற கரண்ட் வந்துட்டு வெளிய போகக்குள்ள Iங்கிற கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் KCL படி. சரிங்களா? இங்க என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட் தான் இங்க வெளியே லீவ் ஆக போகுது. அப்போ இந்த கரண்ட் கன்வர்ஷன் பாருங்க. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்க வர I1ங்கிற கரண்ட் தான் இது வழியா அப்படியே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது மீனிங். புரியுதுங்களா? அதே மாரி இது வழியா வர I2ங்கிற கரண்ட் தான் இது வழியா ஃப்ளோ ஆகுது. அப்டின்னா, இந்த மிட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் ஃப்ளோ இல்ல. இதான் வந்து இந்த சிமெட்ரிக் கான்செப்ட் இம்ப்ளைஸ் பண்ணுது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இன் சச் கேஸஸ் இப்ப இது வழியா கரண்ட் ஃப்ளோ இல்ல அப்டின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நெட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நான் ஓப்பன் சர்க்யூட் பண்ணி விட்டுறணும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். அப்போ இத நான் ஓப்பன் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க்க நான் இப்படி ரீட்ரான் பண்ணலாம். இட் இஸ் 20, again 20, again 10 ohm, again 10 ohm. It should be like this AB. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணா எனக்கு 40 இருக்கு. இதை ஆட் பண்ணா 20. அப்போ தேர்ஃபோர் என்னோட நெட்வொர்க் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி 40 அண்ட் இட் ஷுட் பி 20. இப்போ இது ரெண்டும் பேரலா இருக்கா, இதனால ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ 20 into 40 divided by 20 plus 40. So these are the basics we know, which is equal to 800 divided by 60. ஸோ ஒரு 0 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அடிச்சா எனக்கு என்ன கிடைக்குன்னா 40 divided by 3 ohm. So this is the net resistance. Okay.
So this is nothing but the equivalent resistance between the terminals A and B. RAB which is equal to 40 divided by 3. Okay, I hope it is very well clear. So இப்படி தான் symmetry concept வந்து நீங்க apply பண்ணணும். So in order to get the practice, I solve one more problem to give some more clarity. For example, see this problem. Okay, so it is not a bridge type network. Okay, so now you see this, actually this is the center point of axis. So பாத்தீங்கன்னா தெரியும் 30 30 30 30 30 30. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட பொறுத்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி லைனா போடுறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் லைன்ல போடக்குள்ள ஆப்வியஸ்லி சொல்லிட்டேன், இப்ப இந்த பாயிண்ட் எது வழியா போகுதோ சரிங்களா, அந்த பாயிண்ட்லாம் வந்து அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஜீரோ பொட்டன்ஷியல்ல இருக்கும். அதுதான் நம்ம மேல பார்த்திருப்போம். சரிங்களா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அந்த இடத்துல எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ தட் மீன்ஸ் இப்போ இது வழியா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம், I1. சிமிலர்லி I2 இது வழியா போகுதுன்னா அகைன் இது வழியா I2 வரும், இது வழியா I1ங்கிற கான்செப்ட் வரும். ஸோ தட் த நெட் கரண்ட் I வில் பி ஃப்ளோ ஹியர். அப்படின்னா இந்த I2ங்கிற கரண்ட் என்ன ஆகுது, இது வழியா தான் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா, அப்போ இந்த நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, அப்ப இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இங்க ஜாயின் பண்ணிருக்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல எனக்கு கரண்ட் ஃப்ளோ போகாது இந்த பிரான்ச் வழியா. தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ பொட்டன்ஷியல்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சப்போஸ் இதுக்கு அக்ராஸ்ல நான் பொட்டன்ஷியல் கொடுத்திருந்தாலும் சொல்ல புரிச்சுங்களா, இந்த பாயிண்ட் வந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஜீரோ பொட்டன்ஷியல்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ தட் திஸ் நெட்வொர்க் ஷுட் பி ரீட்ரான் லைக் திஸ். அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி ட்ரான் லைக் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஏ அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் பி. இப்போ இது வழியா எனக்கு எந்த கரண்ட் ஃப்ளோ, இந்த Y2ங்கிற கரண்ட் இப்படி தான் போகுது. அப்போ இந்த ரெண்டு பிரான்ச்ல எனக்கு கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகல. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன், அதாவது இதை டச் பண்ணாம எழுதிக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய், பிகாஸ் இங்க வர கரண்ட் இது வழியா இப்படியே போயிடுது. அப்போ இந்த பிரான்ச்சஸ்ல எனக்கு கரண்ட் வந்து கண்டிப்பா டிவைட் ஆக வாய்ப்பே இல்லை. சரிங்களா, தட் இஸ் த கான்செப்ட். அப்ப தேர்ஃபோர் இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். திஸ் இஸ் 30, அகைன் 30 30 30, எல்லாமே 30 ஓம். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு, 30 + 30 60 ஓம். சிமிலர்லி திஸ் இஸ் 30 + 30 60 ஓம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. பேரலல்ல ரெண்டுமே 60 இருக்குன்னா நெட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதுல பாதி இருக்கும். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். அப்ப தேர்ஃபோர் திஸ் ஷுட் பி 30. சரிங்களா, அப்ப இந்த ரெண்டு பிரான்ச்சை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இட் ஷுட் பி ஈக்குவல் டு அகைன் 30. ஒய், பிகாஸ் 60 60 அதுல பாதி 30. ஸோ தேர்ஃபோர் அகைன் ஹியர் இட் ஷுட் பி 30. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு சீரியஸ்ல இருக்குங்களா. ஸோ ஐ புட் திஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் அடிட்டிவ். 30 + 30 இட் ஷுட் பி ஈக்குவல் டு 60. இப்போ இதை ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேர்ல இருக்கு. அப்போ ஒன்னு 90, இன்னொன்னு 60 ஓம். தட்ஸ் ஆல். இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ், எனக்கு என்ன கிடைக்கும்னா மை RAB which is equal to 60 into 90 divided by 60 + 90 வந்து எவ்வளவு வரும், 115 வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுறேன். சரிங்களா, மூணால் அடிச்சா என்ன கிடைக்கும், 5, இங்க அடிச்சோம்னா 3, ஸோ இங்க அடிச்சோம்னா 12, 12 into 3 36 ஓம். ஸோ தேர்ஃபோர் my net resistance RAB which is equal to 36 ohm. Okay, I hope it is very well clear. ஸோ இப்படி தான் வந்து நீங்க மிரர் சிமெட்ரி இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும். Now you take this problem for your practice. So this is the corresponding diagram. So this is the corresponding diagram. So இதுக்கு சிமெட்ரி வச்சு நீங்க கால்குலேட் பண்ணுங்க. பட் நமக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகல, அதில் எங்க அந்த சிமெட்ரி கான்செப்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு. பட் இந்த நெட்வொர்க் மட்டும் பாருங்க, இந்த நெட்வொர்க்ல அந்த சிமெட்ரி கான்செப்ட் அப்ளை பண்ணி ஸோ ஃபர்தரா இது கூட சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கெட் த ஆன்சர். ஹியர் த ஆன்சர் இஸ் 9.23 ohm. So this is the answer. Just you take this sum as a practice. ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.